ஜெயா பிளஸ் செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷர்மிளா இன்ஃபான்சியா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஒகேனக்கலில் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிப்பு. அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை. ஈரோடு சிறுமியின் கருமுட்டை விற்பனை செய்யப்பட்ட விவகாரம். சுகாதாரத்துறையினர் தொடர்ந்து சோதனை. சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பிரபல தனியார் ஸ்கேன் நிறுவனத்தில் சோதனை. வரி ஏய்ப்பு புகாரில் வருமான வரித்துறை நடவடிக்கை. பணி நிரந்தரம் செய்ய கோரி சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனை அருகே மறியலில் ஈடுபட்ட செவிலியர்கள். போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்ததால் பரபரப்பு. விழுப்புரம் அருகே தனியார் பேருந்து ஓட்டுநரை தாக்கி பணம் கொள்ளை. பெட்ரோல் பங்க் மீதும் இளைஞர்கள் தாக்குதல் நடத்திய வீடியோ வெளியீடு. நிதி முறைகேடு புகாரில் மதுரை கோட்டைமேடு ஊராட்சி மன்ற தலைவரை பதவி நீக்கம். மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. கல்லல் அருகே நடைபெற்ற நுங்குவண்டி பந்தயத்தில் ஆர்வமுடன் பங்கேற்ற சிறார்கள், இளைஞர்கள். வெற்றி பெற்றவர்களுக்கு தங்க நாணயம் பரிசு. அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்கவல்ல அக்னி-4 ஏவுகணை சோதனை வெற்றி. பாதுகாப்புத்துறை அமைச்சகம் பெருமிதம். ரூபாய் நோட்டுகளில் காந்தியின் உருவப்படம் மாற்றப்படாது. ஊடகங்களில் பரவி வந்த செய்தியில் உண்மையில்லை என ரிசர்வ் வங்கி விளக்கம். பெங்களூருவில் தொடர்ந்து அதிகரித்து வரும் கொரோனா பாதிப்பு. பொது இடங்களில் கட்டாயம் முகக்கவசம் அணிவது அமல். இந்தியா உள்நாட்டு போரை நோக்கி நகர்கிறதோ என்ற எண்ணம் தோன்றுகிறது. பாஜக அரசின் செயல்பாடுகள் குறித்து ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சித் தலைவர் லாலு பிரசாத் யாதவ் விமர்சனம். தலைநகர் டெல்லியில் கடும் வெப்பம். ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்தது இந்திய வானிலை ஆய்வு மையம். கடல்சார் பொருட்கள் வர்த்தகத்தில் 1 லட்சம் கோடி ரூபாய் ஏற்றுமதி செய்ய திட்டம். வர்த்தகத்துறை அமைச்சகம் தகவல். பிரிக்ஸ் நாடுகளின் நிதி அமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர்களின் 2வது கூட்டம். நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வீடியோ கான்பரன்சிங் மூலம் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். கர்நாடகாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்யும் கனமழையால் தமிழக எல்லையில் உள்ள பிலிகுண்டுலுவில் நீர்வரத்து மேலும் அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக ஒகேனக்கல் அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில தினங்களாக கர்நாடகாவின் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் தருமபுரி மாவட்டத்தையொட்டிய பிலிகுண்டுலுவில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. அங்கிருந்து ஒகேனக்கலுக்கு தண்ணீர் அதிக அளவில் வருகிறது. வினாடிக்கு சுமார் 7000 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருந்த நிலையில் தற்போது இது 16000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக ஒகேனக்கலில் உள்ள அருவிகளில் குளிக்க மாவட்ட ஆட்சியர் தடை விதித்துள்ளார். இதேபோல் மறு உத்தரவு வரும் வரை பரிசல் இயக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியரின் இந்த அறிவிப்பால் சுற்றுலா பயணிகள் பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். ஈரோட்டு சிறுமியின் கருமுட்டை விற்பனை செய்யப்பட்டதாக கூறப்படும் இடங்களில் சுகாதாரத்துறையினர் சோதனை செய்தனர். ஈரோட்டைச் சேர்ந்த பெண் ஒருவர் தனது கணவரை பிரிந்து மகளுடன் வாழ்ந்து வந்தபோது பெயிண்டராக வேலை பார்த்து வரும் சையத் அலி என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இதன்பின் அந்த பெண்
கருமுட்டை விற்பனை செய்யும் தொழிலில் இறங்கியிருக்கிறார். மேலும் மருத்துவமனைக்கு தனது மகளை அழைத்துச் சென்று கருமுட்டை தானம் செய்ததாகவும் கூறப்படுகிறது. இதன் மூலம் அந்த பெண்ணிற்கு சுமார் 20 முதல் 30,000 வரை பணம் கிடைத்ததாகவும், இதற்கு இடைத்தரகராக செயல்பட்ட பெண்ணிற்கு 5,000 ரூபாய் வழங்கியதாகவும் தெரிகிறது. இந்த விவகாரம் அவர்களின் உறவினர்கள் மூலம் வெளியே தெரியவர சிறுமியின் தாய், அவரது நண்பர் சையத் அலி மற்றும் இடைத்தரகராக செயல்பட்ட பெண் என மூவரையும் போலீசார் கைது செய்தனர். சிறுமி அளித்த தகவலின் பேரில் ஈரோடு, சேலம், பெருந்துறை உள்ளிட்ட பகுதிகளில் சுகாதாரத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். இதைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் கருமுட்டை விற்பனை குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. 16 வயது பெண் குழந்தையிடமிருந்து சினை முட்டைகளை சட்டத்துக்கு புறம்பாக விற்கிறதா கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக மருத்துவத்துறையின் சார்பில் அந்த குழந்தையிடம் வாக்குமூலம் வாங்கி அதில் இந்த குழந்தை குறிப்பிட்ட மருத்துவமனைகளை இப்போ நாங்கள் போயிட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணி அந்த ரெக்கார்டு எல்லாம் சரி பார்த்து அது மாதிரி நடந்திருக்கா இல்லை என்ன எங்கே இது அப்படிங்கிற அந்த இதெல்லாம் இப்போ விசாரிச்சுட்டு வரோம். அதன் தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி இங்கே ஒசூரில் இன்றைக்கி நாங்கள் இந்த மருத்துவமனையில் எல்லா ரெக்கார்டும் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எல்லா ரெக்கார்டும் இன்னும் நிறைய சில ஹாஸ்பிட்டலாம் பார்க்க வேண்டியிருக்கு. பார்த்து முடித்த பிறகு தான் அதனுடைய இது என்னன்னு சொல்ல முடியும். சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் செயல்படும் பிரபல ஸ்கேன் மையத்தில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் செயல்பட்டு வரும் பிரபல ஸ்கேன் மையத்தின் கிளைகளில் வரி ஏய்ப்பு புகாரில் வருமான வரித்துறையினர் இன்று திடீர் சோதனை மேற்கொண்டனர். சென்னை வடபழனி, மடிப்பாக்கம், ராயப்பேட்டை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அங்கு பணியாற்றும் மருத்துவர்களின் வீடுகளிலும் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு பிரபல நிறுவனம் ஒன்று இந்த ஸ்கேன் மையத்தில் பெரிய தொகையை முதலீடு செய்ததாக தகவல் வெளியானது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் கொரோனா தினசரி பாதிப்பு எண்ணிக்கை இன்று சற்று குறைந்து 4,000க்கும் கீழ் பதிவாகியுள்ளது. நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 3,714 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. இதன் மூலம் கொரோனா பாதிப்பு மொத்த எண்ணிக்கை 4,81,85,049 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 7 பேர் வைரஸ் தொற்றுக்கு மரணம் அடைந்துள்ளதாகவும், இதன் மூலம் கொரோனா மொத்த பலி எண்ணிக்கை 5,24,708 அதிகரித்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 26,976 பேர் மருத்துவமனைகளில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருவதாகவும், இதுவரை 4,26,33,365 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளதாகவும், நேற்று ஒரே நாளில் 2,513 பேர் தொற்றிலிருந்து மீண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 8 மணி நிலவரப்படி நாடு முழுவதும் 194,27,16,543 டோஸ் கொரோனா தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தங்கம் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 38,080 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஆபரண தங்கம் விலை இன்று கிராமுக்கு 15 ரூபாய் குறைந்து சவரனுக்கு 120 ரூபாய் சரிந்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 4,760 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 38,080 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றது. 24 கேரட் தங்கம் 8 கிராம் 41,272 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி 1 கிராம் 67 ரூபாய் 70 காசுகளுக்கும், 1 கிலோ 67,700 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றது. இந்திய பங்குச் சந்தைகள் இன்று சரிவுடன் தொடங்கின. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் இன்று காலை வர்த்தகம் தொடங்கிய போது 559 புள்ளிகள் சரிந்து 55,116 புள்ளிகளாகவும், தேசிய பங்குச்சந்தை நிப்டி 161 புள்ளிகள் குறைந்து 16,408 புள்ளிகளாகவும் இருந்தன. அந்நிய செலாவணி சந்தையில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு 77 ரூபாய் 71 காசுகளாக இருந்தது.
விழுப்புரம் அருகே தனியார் பேருந்து ஓட்டுநரை தாக்கி பணத்தை கொள்ளையடித்துவிட்டு பெட்ரோல் பங்க் மீது இளைஞர்கள் தாக்குதல் நடத்திய வீடியோ வெளியாகியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் செயல்பட்டு வரும் பெட்ரோல் பங்கிற்கு நேற்று அதிகாலை இருசக்கர வாகனத்தில் வந்த 2 இளைஞர்கள் அங்கு தனியார் பேருந்தில் தூங்கிக் கொண்டிருந்த ஓட்டுநர் ராஜா என்பவரை தாக்கியுள்ளனர். பின்னர் அவரிடம் இருந்து 8000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்துச் சென்றனர். மேலும் பெட்ரோல் பங்கில் தங்களது இருசக்கர வாகனத்திற்கு இலவசமாக பெட்ரோல் போடும்படி பயங்கர ஆயுதங்களை காட்டி மிரட்டியுள்ளனர். பெட்ரோல் போட மறுத்த பெட்ரோல் பங்க் ஊழியர் ஓடி சென்று அங்கிருந்து அறைக்குள் நுழைந்து அறையை பூட்டிக் கொண்டார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த 2 இளைஞர்களும் பெட்ரோல் பங்கில் இருந்த அறையின் கதவை அடித்து உடைக்க முயற்சித்தனர். பணி நிரந்தரம் செய்ய கோரி சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனை அருகே மறியலில் ஈடுபட்ட செவிலியர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகம் முழுவதும் அரசு மருத்துவமனைகள், மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 10,000க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் தற்காலிக பணியாளர்களாக பணிபுரிந்து வருகின்றனர். தற்போது ஆட்சியில் இருக்கும் திமுக அரசு மாநிலம் முழுவதும் உள்ள செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று தேர்தல் வாக்குறுதி அளித்திருந்தது. ஆனால் தற்போது வரை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்காததால் அதிருப்தி அடைந்த செவிலியர்கள் சென்னை ஓமந்தூரார் மருத்துவமனை அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களும் போராட்டத்தில் கலந்து கொள்ள தமிழகத்தின் பல்வேறு மாவட்டத்திலிருந்து வந்த செவிலியர்களும் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது அவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். இதேபோல் சென்னை கோயம்பேடு, எழும்பூர், சைதாப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும் ஆர்ப்பாட்டத்திற்கு வந்த செவிலியர்களை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சிவகங்கை மாவட்டம் கல்லல் அருகே நடைபெற்ற நுங்குவண்டி பந்தயத்தில் சிறார்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். முதல் பரிசாக தங்க நாணயம் வழங்கப்பட்டது. தமிழகத்தின் அடையாளமாக போற்றப்படும் பனைமரம் வேர் முதல் நுனி வரை பலன் தரக்கூடியது. எந்த வறட்சியையும் தாங்கி வளரக்கூடிய பனைமரத்தில் இருந்து உடலுக்கு தீங்கு இழைக்காத உணவுப் பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. எனினும் நிலங்கள் அழிப்பு, நகரமாதல் போன்ற காரணங்களால் அழிந்து வரும் பனை மரத்தினை காத்திடவும் இளைஞர்கள் இடையே அது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் சிவகங்கை மாவட்டம் பிளாமச்சம்பட்டி முத்துமாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு பாரம்பரிய நுங்குவண்டி பந்தயம் நடைபெற்றது. இப்போட்டியில் 15 வயதுக்கு உட்பட்டவர்கள் ஒரு பிரிவிலும் 15 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றொரு பிரிவிலும் கலந்து கொண்டனர். சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை மாவட்டங்களில் இருந்து பந்தய வீரர்கள் 42 பேர் கலந்து கொண்டனர். சிறுவர்கள் பிரிவில் 17 பேரும், பெரியவர்கள் பிரிவில் 25 பேரும் உற்சாகமாக கலந்து கொண்டு நேர்த்தியாக நுங்குவண்டியினை செலுத்தினர். இதனை சாலையின் இருபுறங்களிலும் கூடியிருந்த மக்கள் உற்சாகமாக கைத்தட்டி ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். இரு பிரிவுகளிலும் முதல் இடத்தை பிடித்த வீரர்களுக்கு ஒரு கிராம் தங்க நாணயம், 500 ரூபாய் ரொக்கம் மற்றும் கோப்பையும் வழங்கப்பட்டன. தமிழகத்தில் அடையாளமாக விளங்கும் பனை மரங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதை உணர்த்தவே இப்போட்டி நடத்தப்பட்டதாக அதன் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். நாட்டில் இனி ஒருபோதும் நிலக்கரிக்கு தட்டுப்பாடு ஏற்படாது என மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி உறுதிபட தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதமும் கடந்த மே மாதமும் நாட்டில் கடும் நிலக்கரி தட்டுப்பாடு ஏற்பட்டது. சரிவர திட்டமிடாததே தட்டுப்பாட்டுக்கு காரணம் என்ற விமர்சனம் எழுந்தது. இந்நிலையில் நெய்வேலி அனல்மின் நிலையத்தின் செயல்பாடுகளை அண்மையில் ஆய்வு செய்த மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். நாட்டில் பொருளாதார நடவடிக்கைகள் வேகமடைந்ததன் விளைவாக மின்சார தேவை அதிகரித்து அசாதாரண சூழல் காரணமாக நிலக்கரி பற்றாக்குறை ஏற்பட்டதாக தெரிவித்தார். நிலக்கரி தட்டுப்பாடு இனி ஏற்படாது என குறிப்பிட்ட அமைச்சர், கோல் இந்தியா நிறுவனம் தனது உற்பத்தி திறனை இந்த ஆண்டு 78 கோடி டன்னாக உயர்த்தியுள்ளதாக தெரிவித்தார். வகுப்புவாத சக்திகளுக்கு எதிராக மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து குரல் எழுப்ப வேண்டிய நேரம் இது என்று கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். நபிகள் நாயகம் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய பாஜக செய்தி தொடர்பாளர்கள் அக்கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள போதிலும்
அவர்களுக்கு எதிராக கண்டனங்கள் வலுத்து வருகின்றன. அவர்களுக்கு எதிராக சிறை உள்ளிட்ட கடுமையான தண்டனைகளை எடுக்க வேண்டும் என இஸ்லாமிய நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன. இந்திய பொருட்களை புறக்கணிக்கப் போவதாக அரேபிய நாடுகள் எச்சரித்துள்ளன. இந்நிலையில் ட்விட்டர் பதிவு வெளியிட்டுள்ள கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன், நபிகள் நாயகம் குறித்த பாஜக செய்தி தொடர்பாளர்களின் கருத்தால் உலக அரங்கில் இந்தியா போன்ற மதசார்பற்ற ஜனநாயக நாட்டுக்கு சங் பரிவார் அமைப்புகள் மீண்டும் தலைகுனிவை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். மதவெறி சக்திகளுக்கு எதிராக ஒருமித்த குரல் எழுப்ப வேண்டிய தருணம் இது என்றும் திரு பினராயி விஜயன் குறிப்பிட்டுள்ளார். திருப்பூர் அருகே பொழுதுபோக்கு பூங்காவில் விளையாடிய ஒரு சிறுவன் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் திருமுருகன் பூண்டியைச் சேர்ந்த பாஸ்கர், ஸ்டெல்லா தம்பதியர் கோடை விடுமுறையை கழிக்க தனது மகன்களுடன் சர்க்கார் பெரியபாளையம் பகுதியில் உள்ள பொழுதுபோக்கு பூங்காவிற்கு சென்றுள்ளனர். அப்போது மகன் ஷியாம் ராபின்சன் எதிர்பாராத விதமாக நீரில் மூழ்கி உயிருக்கு போராடியுள்ளார். அங்கிருந்தவர்கள் உடனடியாக சிறுவனை மீட்டு திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். சிறுவனை பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுவன் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியதால் பெற்றோர் கதறி அழுதனர். சென்னையில் சொத்துக்காக தந்தையை கொலை செய்த வழக்கில் மகனை 5 நாள் போலீஸ் காவலில் விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. சென்னை வளசரவாக்கம் ஆற்காடு சாலையைச் சேர்ந்த குமரேசன் என்ற ஓய்வு பெற்ற மத்திய அரசு ஊழியரை காணவில்லை என அவரது மகள் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். போலீசார் நடத்திய விசாரணையில் மகன் குணசேகரன் கடந்த மாதம் சொத்து தகராறு காரணமாக தந்தை குமரேசனை கொலை செய்து அவரது உடலை காவிரிப்பாக்கத்தில் உள்ள இடத்தில் புதைத்துவிட்டு தலைமறைவானது தெரியவந்துள்ளது. குணசேகரனை போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் அவர் பூந்தமல்லியில் உள்ள நீதிமன்றத்தில் சரணடைந்தார். கொலையில் வேறு யாருக்காவது தொடர்பு உள்ளதா என்பதை கண்டறிய 7 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க பூந்தமல்லி நீதிமன்றத்தில் போலீசார் மனு அளித்திருந்தனர். மனுவை விசாரித்த நீதிமன்றம் குணசேகரனை 5 நாட்கள் போலீஸ் காவலில் விசாரிக்க அனுமதி வழங்கினர். நாகை அருகே அரசு பேருந்தில் சென்ற சுற்றுலா பயணிகள் மீது மர்ம நபர்கள் கத்தியால் குத்தியதால் பயணிகள் பதறி அடித்து ஓடினர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணிக்கு சென்னையைச் சேர்ந்த 15 பேர் சுற்றுலா சென்றுள்ளனர். அவர்கள் வேளாங்கண்ணியை சுற்றி பார்த்துவிட்டு இரவு நாகப்பட்டினம் செல்லும் அரசு நகர பேருந்தில் ஏறியுள்ளனர். அப்போது பயணச்சீட்டு வழங்குவது தொடர்பாக நடத்துனருக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதை பார்த்து அவ்வழியே சென்ற 3 பேர் பேருந்தை வழிமறித்து சுற்றுலா பயணிகளை கத்தியால் குத்தினர். இதில் சென்னையை சேர்ந்த மணிரத்னம், பரமகுரு ஆகிய இருவரும் படுகாயமடைந்தனர். சுற்றுலா பயணிகளை கத்தியால் குத்திய நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். 791 ஆண்டுகளுக்கு முன்னுள்ள புனித அந்தோணியாரின் அழியாத தோலை முத்தமிட்டு வழங்கும் சிறப்பு திருவிழா கன்னியாகுமரியில் தொடங்கியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வெட்டூர்னிபடம் அருகே மலங்கரை கத்தோலிக்க தேவாலயம் அமைந்துள்ளது. புனித அந்தோணியாரின் அழியாத தோலின் ஒரு பகுதி இத்தாலி நாட்டின் பாதுவா நகரிலிருந்து கொண்டு வரப்பட்டிருந்து இந்த தேவாலயத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இதை மையப்படுத்தி ஆண்டுதோறும் திருவிழா நடத்தப்படுவது வழக்கம். இந்த ஆண்டிற்கான திருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்த தேவாலய திருவிழாவின் போது மக்கள் அந்தோணியாரின் அழியாத தோலை பார்வையிட்டு முத்தமிட்டு வணங்கி செல்ல அனுமதிக்கப்படுவர். வரும் 13ஆம் தேதி மாலை நடைபெறும் தேர் திருவிழாவின் போது புனித அந்தோணியாரின் அழியாத தோலின் ஒரு பகுதியும் பவனி வரவுள்ளது. பவனி நிகழ்ச்சிக்கு பின்னர் இறை மக்கள் இதனை முத்தமிட்டு வணங்கி செல்ல உள்ளனர். எங்களுடைய ஆலயத்தில் வெகு விமரிசையாக தேர் பவனியும் அது முடிந்த பின்னர் இந்த திருப்பண்டத்தை வரக்கூடிய எல்லா இறை மக்களும் நேரடியாக வந்து முத்தம் செய்து அதிலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வசதியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதனையும் இந்த ஆண்டும் நாங்கள் திருவிழா இன்று முதல் ஆரம்பமாகின்றது. 13ஆம் தேதி அந்த சிறப்பு நிகழ்வானது நடைபெறுகின்றது.